வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அவமானப்படுத்தப்பட்ட ஷகிலா திருமண மேடையிலேயே மணப்பெண் செய்த அந்த சம்பவம். பாவம் பாய்வங்க. இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நடிகை ஷகிலா தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் தென்னிந்திய சினிமாவில் மிகவும் பிரபலமானாங்க. இவங்க நடித்த பெரும்பான்மையான கதாபாத்திரங்களில் படங்களில் கிளாமர் கதாபாத்திரம் என்பதால் அவருக்கு பெண் ரசிகர்கள் மிகவும் குறைவு. அவரது அக்கா மகன் திருமணத்தில் திருமண மேடையிலேயே ஷகிலா அவமானப்படுத்தி சம்பவத்தை பேட்டி ஒன்றில் தெரிவித்திருக்காங்க. இது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. ஷகிலா பார்த்தீங்கன்னா தனது குடும்ப கஷ்டத்தால் சினிமாவுக்கு வந்தவங்கனே சொல்லலாம். சினிமாவில் தனது பள்ளி பருவத்திலே இவங்க வந்துவிட்டதால் இவருக்கு அல்லது இவருடன் இருந்தவங்கள் சினிமா குறித்து பெரிய அளவில் போதிய அறிவு இல்லாத என்பதை அவரை பல பேட்டியில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தனது கதாபாத்திரம் தேர்வு குறித்தோ கேமரா ஆங்கிள் குறித்தோ எதுவுமே தெரியாது. கிளாமர் நடிகை மாற்றப்பட்டாங்க என்று தான் உண்மையிலே சொல்ல வேண்டும். கிளாமர் நடிகை என ஏற்கனவே திரையுலகம் முத்திரை குத்தி விட்டதால் இவரால் மற்ற கதாபாத்திரங்களை நடிக்கவே முடியலை. அப்படி அவர் கிளாமர் கதாபாத்திரம் இல்லாத வேறு கதாபாத்திரத்தில் நடிக்க அழைத்தாலும் ஏதேனும் ஒரு சில காட்சிகள் வசனங்கள் கிளாமர் காட்சிகளாகவோ அல்லது அடல்ட் வசனங்கள் கொண்டதாகவோ இரட்டை அர்த்த வசனங்கள் கொண்டதாகவோ எடுத்து விட்டாங்க. இதனாலேயே அவருக்கு பெண் ரசிகர்கள் பெருமளவு கிடையாது. அவருக்கென்று பெண் ரசிகர் வட்டம் பெரிய காலகட்டம் என்றால் அது ஷகிலா சின்னத்திரையில் கால் பதித்த இடம்தான். சின்னத்திரையில் கால் பதித்த பின்பு ஷகிலா தனது கடந்த கால அனுபவங்களை குறித்து பகிர்ந்து கொண்ட பின்புதான் இவருக்கான ரசிகர்கள் பட்டியலில் பெண்களுக்கு அதிகமானவங்க. இப்படியான நிலையில் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் தனது அக்கா மகன் திருமணத்தில் அவமானப்பட்டு குறித்ததும் தெரிவித்திருந்தாங்க. எனது அக்கா மகனின் திருமணத்துக்கு நான் சென்றிருந்தேன். மணப்பெண் நான் மேடைக்கு வந்தால் இருக்க மாட்டேன் என கூறியிருக்காங்க. இது எனக்கு தெரியாது. நான் மேடைக்கு போனபோது மணப்பெண் மேடையில் இருந்து கீழே இறங்கிட்டாங்க. நான் மணப்பெண் பாத்ரூம் சென்றுள்ளேன் என நினைத்து கொண்டு சரி கொஞ்ச நேரம் கீழே இருக்கலாம் என மேடையில் இருந்து கீழே சென்று அமர்ந்ததும் அதன் பின்பு மணப்பெண் வந்தாங்க. இந்த நிலையில் அடுத்து என்ன நடக்கப் போகுது என்று இவ்வளோ நடந்து மனதில் மட்டுமே ஏதோ ஒன்று தவறாக உள்ளது என ஓடிக்கொண்டே இருந்தது. மணமேடைக்கு சென்றேன். எனது அக்கா மகன் எனது முகத்தை கூட சரியாக பார்க்கல. நான் கொடுத்த கிஃப்டை இடது கையில் வாங்கி அப்படியே பின்னாடி கொடுத்துட்டாரு. நான் தான் அவரை உயர்கல்வி படிக்க வைத்தேன். எனது அக்கா மகனுக்கு காதல் திருமணம் தான். ஆனால் அவனது காதல் மனைவிடம் என்னை அறிமுகம் கூட செய்து வைக்கல. எனக்கு அழுகை வந்துவிட்டது. நான் மணமேடையிலே அழுதுட்டேன். அழுது கொண்டே அங்கிருந்து வெளியேறினேன். ஷகிலா தனது சொந்த அக்கா மகன் திருமணத்தில் கூட உதாசீனப்படுத்தி குறித்தது பகிர்ந்து கொண்டது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்துருக்கிறது. இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.